ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான 4வது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிமிஷம் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து ஒரு கேப்டனாக வந்து மாறி, சில ஓவர்கள் கேப்டனாக வந்து இருந்துட்டு, ரோஹித் சர்மாவே பார்த்தீங்க அப்படின்னா, போங்க பின்னாடி போங்க அப்படிங்கிற மாதிரி பவுண்டரி லைன் பக்கத்தில் வந்து விராட் கோலி வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் வந்து ஓரளவுக்கு வந்து நிதிஷ் ரெட்டி வந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டார். அதனால் வந்து மேட்ச் வந்து கொஞ்சம் ஒரு விறுவிறுப்பாக போகுது. இந்தியா பக்கம், ஆஸ்திரேலியா பக்கம் அந்த மாதிரி மாறி மாறி போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே 474 அடிச்சிட்டாங்க. இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 450க்கு மேலெலாம் போயிட்டா கண்டிப்பாக அந்த டீமுக்கு தான் வந்து வெற்றி வந்து கிடைக்கும். நிலம அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்திய அணியினுடைய பேட்டிங்கும் வந்து ரொம்ப பூராக வந்து இருந்துச்சு. இதில் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி 189 பந்தில் 114 ரன் அடிச்சிருப்பார். 11 4 அடிச்சிருப்பார், ஒரு 6 அடிச்சிருப்பார். ஓரளவுக்கு நல்லா ஆடிருப்பார். கடைசி நேரத்தில் செஞ்சுரி அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜடேஜா இப்போ சுமாராக தான் ஆடினார் இந்த சீரியஸ் முழுக்கவே பேட்டிங்கில். இன்னொரு புறம் வந்து நமக்கு ரிஷப் பண்ட்டும் சுமாராக தான் வந்து ஆடினார். 20 30 இந்த மாதிரி தான் ரிஷப் பண்ட் அடித்தாரே தவிர செஞ்சுரி பக்கம், ஹாஃப் செஞ்சுரி பக்கம்லாம் ரிஷப் பண்ட் வந்து போகலை. இன்னொரு புறம் நம்ம நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பல முன்னாள் வீரர்கள் வந்து இவர் வந்து பாராட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தோனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த ஃபினிஷர் வந்து கிடச்சிட்டாரு. இப்போ ரிஷப் பண்ட் வந்து முன்னாடி ஆஸ்திரேலியா மண்ணில் என்ன பண்ணாரோ அதை இப்போ வந்து நிதிஷ் ரெட்டி வந்து பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரிஷப் பண்ட்டை முன்னாடி வந்து ஆட வைங்க, ரிஷப் பண்ட்டை ஃப்ரீடமாக வந்து ஆட வைங்க. ரிஷப் பண்ட்டு நிதிஷ் ரெட்டி இவங்க 2 பேரும் ஃபினிஷிங்கை பார்த்துப்பாங்க. ஜெய்ஸ்வாலும் சும்மன் கில்லும் வந்து அந்த டாப் ஆர்டரை வந்து பார்த்துப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. இது அப்படியே வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தோனி சொன்னார். சச்சின் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அடுத்த பாண்டியா கிடச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சச்சின் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து இப்போ இந்திய அணியில் ஒரு வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர் வந்து ரொம்ப கம்மி. இல்லை, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆல்ரவுண்டர் அப்படின்னாலே ஸ்பின்னர் தான் இருப்பாங்க. இப்போ அஸ்வின் எடுத்துக்கோங்க, ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டர் தான், ரிட்டையர் ஆகிட்டார். வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கோங்க, அவரும் அப்படி தான். ஜடேஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் அப்படி தான். அக்ஷர் பட்டேலும் அப்படி தான். அப்போ வந்து வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர் வந்து கம்மி. அதுவே ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோன்னா கம்மின்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அவர் பேட்டிங்லேயும் வந்து கம்மின்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 49 ரன்கள் வந்து அடித்தார். அதனால் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து தேவை. அப்போ நிதிஷ் ரெட்டியை நீங்கள் அடுத்த பாண்டியா மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இவர்கிட்ட கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வாங்க. இவரை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப்பை ஈஸியாக வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சச்சினும் வந்து சொல்லியிருந்தார். இப்போ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பிடிக்கும்போது இந்தியாவுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா 234 ரன்னுக்கே ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. அடுத்தடுத்து விக்கெட்ஸும் வந்து விழுந்திருக்கும். சிராஜு ஃபார்முக்கு வந்து 3 விக்கெட்ஸை வந்து கைப்பற்றினார். ஆகாஷ் தீப்புக்கு பெருசாக விக்கெட் வந்து விழுகலை. இப்போ இந்த மாதிரி சூழலில் சிராஜ் 3 விக்கெட்டை கைப்பற்றினதுக்கு காரணம் யார் அப்படின்னா, கிங் கோலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சிராஜுக்கு எப்படி வந்து ஃபீல்ட் செட் பண்ணணும், சிராஜ் எப்படி யூஸ் பண்ணணும்னு கோலிக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து கோலி வந்து சில ஓவர்கள் வந்து கேப்டனாக வந்து மாறிட்டார். அதுலேயும் குறிப்பாக வந்து சிராஜ் எப்போல்லாம் பால் போட வராரோ அப்போல்லாம் விராட் கோலி வந்து கேப்டனாக மாறிட்டார். அப்போ ரோஹித் சர்மாவும் வந்து அவர் ஆல்ரெடி ஃபார்ம் அவுட்டில் வந்துருக்காரு, நிறைய விமர்சனத்தை சந்திக்கிறார். அப்படிங்கிறதுனால ரோஹிட்டும் பெருசாக வந்து கண்டுக்கல. சரி, அவர் கேப்டன்சி பண்ணால் அவர் பண்ணட்டும், அவர் சொல்கிறபடி கேட்போன்ட்டு ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. அப்போ தான் வந்து ரோஹிட்டே தூக்கி ஸ்லிப்பில் நின்று ரோஹிட்டை தூக்கி லாங்கில் பவுண்டரி லைன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து மாற்றிருக்கார். ஒரு நிமிஷம் ரோஹித் சர்மா வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாமல் வெறுத்து போய் மனுஷன் வந்து போயிருப்பார். ஸோ கேப்டனாக மாறினதெல்லாம் வந்து ஓகே தான். ஆனால் பாண்டியா எப்படி ஐபிஎல்லில் பண்ணாரோ அதேமாதிரி விராட் கோலி வந்து ரோஹிட்டே பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனுக்கு அனுப்பி வச்சு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து அவருக்கே வந்து கொடுத்துருக்காரு. நன்றி.